கோவத்தெல்லாம் நீ உன் வீட்டுல வச்சுக்கணும், இங்க காட்டக்கூடாது. நீ இந்த வீட்டோட கெஸ்ட்ங்கிறத மறந்துடாது. அதுக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆண்டி, இவ எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்களுக்காக நான் கடைக்கடையா ஏறி பார்த்து பார்த்து வாங்கின பர்ஃபியூம் ஆண்டி அது. அதை இவ தண்ணியில ஊத்தி தரைய தொடச்சிட்டு இருக்கா. கேட்டா தெரியாதுன்னு சொல்றா. அங்கிள் வேற இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டு வேலை செய்யறவங்களும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும்னு நினைக்கிற நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு முட்டாள வேலைக்காரியா சேர்த்தீங்க? யார பார்த்து வேலைக்காரின்னு சொல்ற? பிரீத்தி, நீ எப்படி இந்த வீட்ல ஒரு கெஸ்டோ அதே மாதிரி தான் வித்யாவும். அவளும் இங்க ஒரு கெஸ்ட் தான். கெஸ்டா? இவளா? பார்த்தா ஏதோ பட்டிக்காடு கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கா. இவள போய் கெஸ்ட்னு சொல்றீங்க? சரி, அப்படியே இருக்கட்டும். அது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. பட் இவள ஏன் கூட கம்பேர் பண்ணாதீங்க அங்கிள். அவ எந்த விதத்திலயும் எனக்கு ஈக்குவலா வரவே முடியாது. நீங்களே சொல்லுங்க ஆண்டி, இவ்வளவு நானும் ஒன்னா? பிரீத்தி, அவ எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு. அவ என் நண்பனோட பொண்ணு. விஜய், அவரை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. அப்பா அப்பா ப்ளீஸ் பா. ஏய், போடா. இந்த வீட்டுல இருக்கிறவங்களால வித்யாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். என்ன ஆண்டி, அங்கிள் இந்த முட்டாளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றாரு? ஏய், யார பார்த்து முட்டாள்னு சொல்ற? அமெரிக்கால படிச்ச நீ மட்டும் தான் புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை விட புத்திசாலி பொண்ணு வித்யா. பர்ஃபியூம் போட்டு தரைய துடைக்கிறதெல்லாம் எவ்வளவு பிரில்லியண்டான வேலை. வித்யா, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ண? இல்லம்மா, அது பர்ஃபியூம்னு தெரியாம. அது பர்ஃபியூம் பாட்டில்னு உனக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும் ஆண்டி. நீங்க திடீர்னு பிரீத்தியை கூட்டிட்டு வந்து அவளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறீங்கல்ல, அது அவளால தாங்கிக்க முடியல. அந்த பொறாமையில தான் அவ வாங்கி கொடுத்த பெர்ஃப்யூமை போட்டு வீடு தொடச்சிட்டு இருக்கா. யாரை பார்த்து பொறாமக்காரின்னு சொல்ற? வித்யாவை என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? மனசா, இல்லம்மா, அவ. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. வித்யா, நீ தெரிஞ்சு இந்த தப்ப செஞ்சிருக்க மாட்ட. என்ன நடந்துச்சு? அவ சொன்னா நீ மாப் போடுவியாமா? அதுவும் வேறையா? வேற யாரையாவது செய்ய சொல்லிருக்கலாம்ல. ஏன் வித்யா இப்படி இருக்க? நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி இல்ல. அதான் மத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துட்ட. இத நான் என் சொந்த வீடா தான் பாக்குறேன் மாமா. அப்படி இருக்கும்போது நான் வீடு துடைக்கிறது தப்பு இல்லையே. அந்த பாட்டில் பாத்ரூம்ல இருந்துச்சுமா, அதான் நான் குழப்பத்துல யோசிக்காம எடுத்துட்டு வந்துட்டேன். பர்ஃபியூம் நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல தானே வச்சிருந்தேன். அது எப்படி பாத்ரூமுக்கு போச்சு? யார் அதை எடுத்து வச்சிருப்பா? என்ன மேக்னா, இதுவும் வேலை தானே. மனசா, நான் இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு, நான் வேணா போயிடுறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம என் மேல பழி சொல்லிட்டு இருக்காத. யாரு வேணாலும் பாத்ரூம்ல எடுத்து வச்சிருக்கட்டும். அதுல பெர்ஃப்யூம்னு எழுதி இருக்கிறத படிக்க தெரியாதா?
கேக்குறால பதில் சொல் வித்யா. ஏன் உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதா இல்ல வேணும்னே பண்ணியா? தப்பு என் மேலதாம்மா. ஊர்ல இருந்து போன் வந்துச்சு, தங்கச்சிக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்க. அந்த ஞாபகத்துல கவனிக்காம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பிரீத்தி கிட்ட சாரி கேளு. மன்னிச்சிருங்க பிரீத்தி மேடம். மேடமா மன்னிச்சிரு பிரீத்தின்னு சொல்லு போதும். நீ மன்னிப்பு கேட்டா அந்த பெர்ஃப்யூம் திரும்பி வந்துருமா? அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? அது அந்த ஊர்லயே கிடைக்காது. ஆண்டிக்காக நான் அதை ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன். அவளே செஞ்சது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டா. அதுக்கு மேல நீ அவகிட்ட என்ன எதிர்பார்க்கற? இவள மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்ல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அங்கிள். அவ இங்கதான் இருப்பா. அவளை வேற எங்கேயும் அனுப்ப முடியாது. அதையும் மீறி நீங்க வேற யாராவது. விஜய், அவரை கூட்டிட்டு போ. அப்பா வாங்கப்பா போலாம். ஏய் நீ சுமாரா. நான் இங்கதான் இருப்பேன். என்ன பண்ணுவ? பிரீத்தி, அவளுக்காக நான் உன்கிட்ட ஆண்டி, என்ன நீங்க? அந்த பெர்ஃப்யூம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்காக நான் பாசமா வாங்கி கொடுத்தது வீணா ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதுக்காக மட்டும் தான் நான் கோவப்பட்டேன். ஏன்னா என் அம்மா அப்பாக்கு அப்புறம் நான் அதிகமா லவ் பண்றது உங்களே தான். அவங்களுக்கு ஈக்குவலா நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். என்னோட ரோல் மாடலே நீங்க தான் ஆண்டி. எனக்கு புரியுது பிரீத்தி. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது, சரியா? ஓகே ஆண்டி. உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல வித்யா. உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், பிரீத்தி இந்த வீட்டோட கெஸ்ட். எனக்கு எல்லாரும் என்ன மரியாதை கொடுக்கறீங்களோ அதே மரியாதையை அவளுக்கும் கொடுக்கணும். அவ ஹர்ட் ஆகுற மாதிரி யாரு நடந்துட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்பா டேய், உங்க அம்மாவோட ஆர்டர் உங்களை வேணா கண்ட்ரோல் பண்ணலாம், என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. வித்யா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல, நல்லதா இருக்கேன். நான் உன் கண்ணாடி மாதிரி. என்கிட்ட உன் கஷ்டத்தை மறைக்க நினைக்காத. மனசா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. நான் வேணும்னு எதுவும் செய்யல செஞ்சேன். எனக்கு இந்த சென்ட் அடிச்செல்லாம் பழக்கம் இல்ல, அதெல்லாம் பார்த்ததும் இல்ல. அதான் தெரியாம அதை எடுத்து தரையில தொடச்சிட்டு. அத்தை என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டாங்க. இப்பதான் அத்தை கிட்ட நல்ல பேர் எடுத்து அவங்க மனசுல ஒரு இடம் பிடிச்சிருக்கு. அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை. வித்யா, நீ அவங்க பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திருக்க. என்னைக்குமே அம்மா அதை மறக்க மாட்டாங்க. எப்பவும் அவங்க மனசுல உனக்குன்னு ஒரு இடம் இருக்கும். ரீதி பண்ணதெல்லாம் ரொம்ப டூ மச். அப்ப எப்படி உன்னை திட்டலாம்? அவளை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி. ஒரு வேலைக்காரி தப்பு பண்ணா அவ திட்டதானே செய்வா.
எங்க அம்மாவுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை கட்டி ஆள போற மகாராணியே நீதான் வித்யா. அது உண்மை தெரிஞ்சு அத்தை நம்மளை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சஞ்சய், அது வரைக்கும் நான் ஒரு வேலைக்காரி மாதிரி தானே. எல்லாம் கொஞ்ச நாள் தான். சீக்கிரமே எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். நடந்துச்சு. இனி தெரிஞ்சுக்க, இது உனக்கு. ஆ, இது எதுக்கு? வித்யா, எனக்கு எதுக்கு சென்டலாம்? பவுடர் போட்டு வாய்க்கு அவரப்புல சுத்திட்டு இருந்தவன் கிண்டல் பண்ணால, இப்ப நீ இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் விட காஸ்ட்லியான பெர்ஃப்யூம் யூஸ் பண்ண போற. இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஆ, இல்ல வேண்டாம் சஞ்சய். நீ என் பொண்டாட்டி, வேதவல்லியோட மருமக. எப்பவும் அந்த கெத்தை விட்டு கொடுக்க கூடாது வித்யா. இந்த பெர்ஃப்யூம் நீ போட்டு வரும்போது யாரோ விஐபி வராங்கன்னு எல்லாரும் நினைக்கணும். சரி, இப்ப போய் அந்த பெர்ஃப்யூம் அம்மா ரூம்ல வச்சுட்டு வந்துரு. போ, ஆ, ம். சீக்கிரம் போ. என்ன பண்ற? இத உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேம்மா. புதுசா வாங்கிட்டு வந்தியா? ஆமாமா. ஒரு தப்ப செஞ்சுட்டு அதை சரி பண்றதை விட தப்பே செய்யாம கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். இனிமே அப்படி எதுவும் நடக்காதுமா. என்னடா இவங்க சாதாரண ஒரு பெர்ஃப்யூம் உடைச்சதுக்காக அவ்வளவு கோவப்பட்டாங்களேன்னு நீ ஃபீல் பண்ணிருக்கலாம். இல்லம்மா, அப்படிலாம் நினைக்கல. எனக்கு தெரியும். அது பிரீத்தி எனக்கு கிஃப்டா கொடுத்தது. என் மேல இருக்கிற அன்புல எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கா. அதுக்கு பின்னாடி அவளோட அன்பு இருந்திருக்கு. அப்படி ஒரு பொருளை நீ உடைச்சிட்டியேன்னு தான் நான் உன்கிட்ட கோவப்பட்டேன். நமக்கு பிடிச்சவங்க வாங்கி கொடுக்கிற பொருள் சின்னதோ பெருசோ, அது உடைஞ்சு போனாலோ இல்ல தொலைஞ்சு போனாலோ எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியுமா. ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட் அந்த பாட்டில்ல என்ன எழுதி இருக்குன்னு நீ கவனமா பாத்திருந்தன்னா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. படிச்ச பொண்ணு நீ, கோர்ட்ல வாதாடி ஜட்ஜு கிட்டயே பாராட்டு வாங்கியிருக்க. நீ இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கலாமா? மன்னிச்சிருங்கம்மா. உன்கிட்ட நான் கோவப்படுறதோ உன்னை திட்டுறதோ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இனிமே அந்த மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணாம இரு. ம், சரிங்கம்மா. ம், சரி, நீ போ.
ஏய் என்ன அடுத்த இன்னிங்ஸ் தயாராகிட்ட போல புரியலையா? உங்க அம்மா உனக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்களாமே, அதை பற்றி தான் சொன்னேன். என்னடா எங்க அண்ணன் கிட்ட வாங்கினது பத்தலையா? அடிச்சு கை காலை உடைச்சு விட சொல்லணுமா? இனி அவனுக்கு என் மேலே கை வச்சா அவங்க கதையை நான் முடிச்சேன். ஆமா, உன்னை காப்பாத்துறதுக்குன்னே ஒருத்தி உன் வீட்டில் இருப்பானே வித்யா, அவளுக்கும் உங்க அண்ணனுக்கும் ஏதோ லிங்க்னு கேள்விப்பட்டேனே, அது உண்மையா? வித்யாவை பத்தி தப்பா பேசுன செருப்பு பிஞ்சிரும்டா ராஸ்கல். அட, அவளை பத்தி பேசினா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. உங்க அண்ணா அவளுக்கு ஏதாவது ஒன்னா துடிக்கிறான். தப்பா இருக்கே. உங்க வீட்டுக்குள்ளேயே சீக்கிரட்டா வேற ஏதாவது ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கோ? உனக்கெல்லாம் இப்படி சொன்னா புரியாதுடா. கிட்ட ரொம்ப ஓவரா தான் தூங்குற. கையை விடு. கையை விடுன்னு சொல்றேன்ல. முடியாது. என் அண்ணனுக்கு வந்தா உன்னை கொன்னே போட்டுருவாங்க. யார் அதனால வர சொல்லு. ஹெல்ப், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப், என் கையை விடு. என் கையை விடு. விடுன்னு சொல்றேன்ல. ஹெல்ப், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப். அது நம்ம வேத மேடத்தோட பொண்ணு மாதிரி தெரியுது. கையை விடுன்னு சொல்றேன்ல. அவங்க கிட்ட எவ்வளவு பிரச்சனை பண்றான். ஏய், கையை விடுடா. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப். கையை விடுடா. சார் 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 எதுக்கு சார் இப்படி பண்றீங்க? கையை விடுங்க சார். சார் பாவம் சார். கார்த்திக், என்ன கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க. ஓ, இவன் உனக்கு தெரிஞ்சவனா? எனக்கு அடுத்து இவன் தான் உன் லைன்ல இருக்க. சார் தப்பா பேசாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார் கையை விடுங்க சார். டேய், பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? போடா. கார்த்திக், ஏய், கையை விடுடா. கையை விடு. சார் 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 ப்ளீஸ் சார் பிரச்சனை பண்ணாதீங்க. பாவம் சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ். என்னடா கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஏய், கார்த்திக். கார்த்திக், விடு. கார்த்திக், என்னாச்சு? அடிபட்டுருச்சா? இல்லைங்க, பெருசா ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவன் காலில் விழுந்தாவது உங்களை நான் காப்பாத்திடுவேன். ச்சே, இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏங்க? அவன் என் கைய புடிச்சு இழுக்கிறான், உன்னை அடிச்சு தள்ளுறான், திருப்பி அடிப்பன்னு பார்த்தா கால்ல விழுந்து காப்பாத்துறேன்னு சொல்ற? உன்னெல்லாம் நம்பி எவ்வளவு ஒரு பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணுவாளா? இல்லங்க, இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் சண்டை போடுறது, வம்பிழுக்கிறதுலாம் உங்க ஃபேமிலிக்கு பிடிக்காதுன்னு மாமா சொன்னாரு. அதான் அஹிம்சை முறையிலேயே காப்பாத்தலான்னு. ஏய், லூசாடா நீ? அவன் ஒரு பொறுக்கி என் கைய புடிச்சு முறுக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட போய் அகிம்சைய காட்டுறேன்னு சொல்ற? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நீ ஒன்னும் பண்ண வேணாம். அவன் சொல்ற மாதிரி நீ ஒரு பழம்தான், தண்டம். ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா சமாளிக்க தெரியல. உன்னெல்லாம் போதும், நோ பேட் வேர்ட்ஸ். உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. முதல்ல ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி வர சொல்றேன். அப்புறம் என் அண்ணனுக்கு போன் பண்ணி வர சொல்றேன். உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு அதுல அனுப்புறேன். ஏங்க, உங்களுக்கு சண்டை பிடிக்குமா? சண்டை பிடிக்காத பொண்ணு யாராச்சும் இருப்பாங்களா? அப்போ நான் சண்டை போட்டா என்ன வேலையை விட்டுலாம் தூக்கிட மாட்டீங்கல்ல? தப்பு செய்றவனை தண்டிச்சா எப்படி வேலையை விட்டு அனுப்புவாங்க? என்ன பேசுற நீ? உன்னாலதான் முடியாதுல்ல, பேசாம இரு. ஒரு நிமிஷம் அதை பிடிங்க. ஏய், என்னடா பண்ற? இது அவன் மேல கை வைடா பாப்போம். ஏய், அவ சொன்னா என்ன அடிச்சிருக்கியா? தொட்டு பாடுறான்.
பொட்டையும் கொட்டையும் போட்டிருக்கவும் பழம் நினைச்சிட்டியா? கார்த்திடா, பேட்டை காட்டு.